அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் பாலாற்று நாகரிகத்தின் தொடர்ச்சியாக பாகம் 5 காணலாம். சென்ற காணொளியில் எவ்வாறு நம் மூதாதையர்கள் மிகவும் சிறந்து விளங்கி இந்த பாலாற்றின் மூலம் உலகம் முழுவதும் தொடர்பு கொண்டு வணிகம் செய்திருந்து பார்த்திருந்தோம். அது எவ்வாறு நம்முடைய பொறுப்பிடத்தில் இல்லாததால் இந்த பாலாற்று நகரம் வீழ்ச்சி நோக்கி சந்திக்கிறது என்பதை இந்த காணொளியில் காண்போம். நாம் பொறுப்பு எடுக்காவிட்டால் பொறுப்பு யார் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் துணை புரியும். அவ்வாறு முருகனால் உருவாக்கப்பட்ட இந்த பாண்டிய, சோழ மற்றும் சேர, பல்லவ மன்னர்கள் அவர்கள் ராஜ்யங்கள் ஒற்றுமையாக இருந்தவரை பேணி பாதுகாக்கப்பட்டு வந்தது. எப்பொழுது அவர்கள் ஒருத்தருக்கொரு ஒற்றுமை இல்லாமல் மிகவும் சண்டையிட்டு கொண்டே இருந்தார்களோ அப்பொழுது அங்கிருந்தே அவர்கள் ராஜ்யம் வீழத் தொடங்கியது. இவ்வாறு இவர்கள் சண்டையிட்டு இந்த சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் ஒன்று கூடி சண்டையிட்டு பல்லவ மன்னர்களை முற்காலத்தை வீழ்த்தியதால் பல்லவர்கள் வட தமிழ்நாட்டிலிருந்து விரட்டியெடுக்கப்பட்டு அப்பொழுது நமது தமிழர்களின் வாழ்வு வீழ்ச்சியடைய ஆரம்பித்து இந்த பாலாற்று நீர் மேலாண்மை சோழர் காலத்துக்கு பின் குறைய இந்த பாலாற்று நாகரிகம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்து பிற்கால சோழர்களும் பாண்டியர்களால் வீழ்த்தப்பட இந்த நாகரிகம் அழிந்து அதன் விளிவில் தற்பொழுது உள்ளது. இந்த தருணத்தில்தான் 1500 வாக்கில் ஐரோப்பிய நாடுகளில் நம்முடன் வணிகம் செய்து வந்த குழுவினர்கள் நம்மை அடிமைப்படுத்த இங்கு இதை நோக்கி வந்தனர். மேலும் அரேபியா மற்றும் பெர்ஷியா மக்கள் வடக்கே குஜராத் ஆகிய பகுதியிலிருந்தும் நோக்கி வந்தனர். இங்கு இவ்வாறு சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் ஆட்சி வீழ்ச்சி அடைய, வடக்கு குப்தர்கள் ஆட்சியும் வீழ்ச்சி அடைய நம்முடைய இந்த வீக்கான கண்டிஷன் அவர்கள் நம்மை நோக்கி வந்து நம்மை ஆக்கிரமித்து நம்முடைய செல்வங்களை எல்லாம் சூறையாடத் தொடங்கினர். எப்பொழுது வரை நாம் ஒற்றுமை இருந்தோமோ அதுவரை நம்முடைய இறையாண்மை காக்கப்பட்டது. ஒற்றுமை இல்லாத போது அது மற்றவர்கள் எடுத்துக்கொள்கின்றனர். அதுவரை இந்தியா முழுக்க நம் தமிழர் வாசம் பறந்து விரிந்த பாரத தேசம் விளங்கியது. எப்பொழுது நம் பல்லவர்கள் அடிக்கப்பட்டனரோ அதுவே வட இந்தியாவில் மௌரியர்களின் ஆட்சி மலர கிமு 1600 வழிவகுத்தது. எனவே முற்கால பல்லவர்களின் வரலாறு மற்றும் பாலாற்று நாகரிகத்தின் குறிப்புகள் வரலாற்றில் இல்லாமல் போயிற்று. தற்போது கிடைக்கும் தொல்லியல் சான்றுகள், பெருங்கற்கள், பாறை ஓவியங்கள், நமது இலக்கிய குறிப்புகள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் தான் நாகரிகத்தின் அடையாளத்தை காட்டும் வண்ணம் சாட்சிகளாக உள்ளன. எனவே இதை நாம் போற்றி பாதுகாக்கவிட்டால் இந்த நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகளே இல்லாமல் போகும் காலகட்டத்தில் நாம் உள்ளோம். இவ்வாறு நமது தமிழர்களின் கடல் சார்ந்த அறிவும் அதனால் சிறந்து விளங்கிய கடல் வாணிபம் மற்றும் நிலம் வழியாக அவர்கள் மேற்கொண்ட வாணிபத்தின் வாயிலாக இந்த தமிழ்நாடு ரோமானிய, கிரேக்க மற்றும் பெர்ஷிய, ஆப்பிரிக்க, அரேபிய போன்ற நாடுகளுடன் கடல் வாணிபத்தில் சிறந்து விளங்கி பல கடல் வழித்தடங்களை கண்டறிந்தும் உலகிற்கு கொடையாக கொடுத்துள்ளது. அவை ஒன்று ஐரோப்பிய நாடுகளுக்கு கிமு 100 கிபி 15ஆம் செஞ்சுரி வரையிலும் இந்த இந்தோ ரோமன் வாணிபம் கூட்டமைப்பு இந்திய பெருங்கடல், ரெட் சி மற்றும் மெடிட்டரேனியன் சி கடல் வழியாக சிறந்து விளங்கியுள்ளது. அதில் ரொமேனியா செல்லக்கூடிய கடல் சார்ந்த பாதையில் ரெட் சி 1 to 5ஆம் நூற்றாண்டு வரை நமது தமிழர்கள் முத்து, கருமிளகு, தந்தம், பட்டு மற்றும் ஜெம்ஸ்டோன் போன்றவற்றை ரோமானிய மன்னர்களுக்கு இங்குள்ள காவிரிப்பட்டினம் மற்றும் அரிக்காமேடு பகுதியிலிருந்து மற்றும் தற்போதைய கேரளாவில் உள்ள முசிறியிலிருந்தும் எகிப்து மற்றும் ரோமன் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளனர். இந்த ஆதாரங்களை நமக்கு ரோமானிய நாணயங்கள் மற்றும் அவர்களின்
சேமிக்கும் சிறிய குடுவைகள் போன்றவை காஞ்சிபுரம் மற்றும் அரிக்காமேடு கோயிலில் தற்போது கிடைத்துள்ளது இதற்கு சான்றுகளாக உள்ளன. மேலும் 5 to 15ஆம் நூற்றாண்டு வரையில் நாகப்பட்டினத்திலிருந்து ஓமன், பெர்சியா மற்றும் பைசன்டைன் எம்பையர், அதாவது ஈஸ்டர்ன் ரோமை ஆண்டவர்கள் இவர்களுடன் அரபு வணிகர்களை இடைத்தரகர்களாக கொண்டு நம்முடைய துணிகள் மற்றும் மசாலா பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றன. மேலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான ஜாவா, சுமத்ரா, மலேசியா மற்றும் சைனாவிற்கு மலாக்கா வழியாக தற்போது சிங்கப்பூர் அருகே உள்ளது பொருட்களை கொண்டு சென்றனர். மேலும் கடல் சார்ந்த சில்க் ரோடு வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு துணிகள் மற்றும் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. அதேபோன்று நிலம் சார்ந்த சில்க் ரோடு வழியாக 1ஆம் நூற்றாண்டு to 4ஆம் நூற்றாண்டு வரை நம்முடைய தானியங்கள் மற்றும் சில துணி மற்றும் மசாலா பொருட்கள் பெர்சியா, மெசபோட்டேமியா மற்றும் ரோமன் நாடுகளுக்கு சென்றுள்ளன. அப்புறம் இந்த சில்க் ரோடு மேக்சிமம் சைனா பீப்புள் நம்மகிட்ட வாங்கி அவங்க கொண்டு செல்கிற மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எப்பொழுது இந்த தரைவழி மார்க்கம் 8 to 15ஆம் நூற்றாண்டு வரையில் நாம் உபயோகித்தோமோ அது முதல் அரேபியர்கள் மிளகு, முத்து, பட்டு போன்ற பொருட்களை மத்திய கிழக்கிய ஆசிய நாடுகளுடனான சவுதி அரேபியா வழியாக வட ஆப்பிரிக்கா வரை கொண்டு சென்று வெனிஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தனர். இவ்வாறு தமிழர்களின் வாணிபம் தர்ம நேர்மைகளை பின்பற்றி அதே போன்று அங்கு வாழ்ந்த மக்களாகிய ரோமானியர்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தங்கி அவர்களுக்கு காலனிடங்களை கொடுத்து, அதனால் இந்த 2 நாட்டிற்கும் இடையே கலாச்சார மாற்றங்கள் நிகழ்ந்து நாம் அவர்களின் மது மற்றும் மங்கைகளுக்கு அடிமையாகி இந்த பாலாற்று வணிக ஆதிக்கம் அவர்களுக்கு சென்றது. மேலும் இதை அறிந்த பெர்சிய மக்கள் ஏற்கனவே சில்க் ரோட் தரை மார்க்கம் வழியாக நம்முடன் வணிகம் செய்து வந்தவர்கள் நம்முடைய பட்டு துணிகளின் மோகத்தால் ஈர்க்கப்பட்டு மேற்கு இந்தியாவை நோக்கி புலம்பெயர்ந்து அப்படியே அவர்கள் நம்முடைய இண்டஸ் பகுதியில் நம்முடன் இணைந்து வாழ்ந்தனர். இவர்களைத்தான் நாம் ஆரியர்கள் என்று அழைக்கின்றோம். இவர்கள் எல்லாம் நம் நாட்டில் வாழ வழி தேடி வந்தவர்கள். ஆனால் நம்முடைய மெக்கலன் கல்வி முறையில் இவர்களைத்தான் இந்தியாவை முன்னேற்றினார்கள் என்றும் மற்றும் பிரிட்டிஷ்காரர்கள் தான் நவீன இந்தியாவை உருவாக்கினர் என்றும் நமக்கு கற்பித்து நமது வரலாற்றை இரட்டிப்படிக்கச் செய்து நம் வரலாற்றை நாம் அறியாமல் இவர்களின் அடிமையாக மாற இவர்கள் நம்மை ஆண்டார்கள். இதற்கு காரணம் நம்முடைய வரலாற்றை நாம் அறியாமல் இருப்பதுதான். நம்முடைய வரலாறு நம்முடைய ஊரின் பெயர்களிலே உள்ளது. அந்த ஊர்களின் பெயர்கள் நம்முடைய அந்தந்த ஊர்களில் உள்ள கோயில்களில் மூலம் உருவாகியது. எப்பொழுது நாம் நாகரிக பாதைக்கு சென்றோமோ அப்பொழுதே நாம் இந்த அடிமை வம்சத்தை தொடரும். எப்பொழுது நாம் நாத்திக பாதைக்கு சென்றோமோ அப்பொழுதே நாம் இந்த அடிமை வம்சத்தை தொடரும் வம்சமாக மாற்றப்பட்டோம். முதலில் சூழ்ச்சியில் நாம் வீழ்ந்தோம். தற்பொழுது பகுத்தறிவு என்ற மயக்கத்தில் மயங்கி வீழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வீழ்ச்சியிலிருந்து நாம் மீள நம் தமிழர்கள் நம்முடைய ஆலயங்களை மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு ஆலயத்தின் தல வரலாற்றை அறிய வேண்டும். அதன் மூலம் அறிந்த ஊர்களின் தனித்துவத்தை புரிந்து கொண்டு அதை நாம் மீட்டெடுத்தாலே நம்முடைய பழைய பண்பாடு நமக்கு கிடைக்கும். நம்முடைய கலாச்சாரம் எவ்வளவும் அறிவியல் உள்ளடக்கி என்பது விளங்கும். இதனால் எவ்வளவு பெரிய நாகரிகத்தை நாம் இழந்துள்ளோம் என்பது விளங்கும். அப்படியே மறுபடியும் முருகனின் பொற்காலம் இந்த உலகம் காணும். அதை உருவாக்க நாம் ஒவ்வொரு முனைப்புடன் செயல்பட நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நம் பயணத்தை தொடர்வோம். இங்கு நான் முருகனை பற்றியெல்லாம் குறிப்பிடுகிறேன். முருகனை ஏன் என்றால் முருகர் அக்காலத்தில் வாழ்ந்து நமக்கு பொற்கால ஆட்சியை கொடுத்துள்ளார். மகாபாரதம் 3131 வருடங்களுக்கு முன் நடந்துள்ளது. ரிக்குவேதத்தில் 5100 வருடங்களுக்கு முன்பே முருகனை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இந்த ரிக்குவேதத்தில்
உள்ள குறிப்புகளை கொண்டு நாம் முருகன் அதற்கு முன்பு வெகு காலத்துக்கு முன்பு வாழ்ந்திருக்கிறார் என்பது அறிந்து கொடுக்கலாம். நாம் எப்பொழுது முருகன் பயணித்த பாலாற்று கரையில் உள்ள தொண்டை மண்டல பகுதிகளை காணலாம். இந்த பகுதியில் உள்ள ஆற்றின் போக்கில் உள்ள துறைமுக நகரங்களை கடலோடு கலக்கும் பகுதிகள் வரை கடல் சார்ந்த வாணியம் எவ்வாறு சிறந்து விளங்கி இருந்ததை முன்பே கண்டோம். அதில் விவசாய பொருட்கள், துணிகள், உலோகங்கள், மசாலாக்கள் மற்றும் முத்துவை உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளுக்கு படகுகள் மூலமாகவும் வெளிநாட்டிற்கு கப்பல்கள் மூலமும் கடல் பயணங்களை பாதைகளை கண்டறிந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இது ஒரு முக்கியமான துறைமுகமாக காஞ்சிபுரத்தில் இருந்த ஒரு பகுதி விளங்கி இருக்குது. அது தென்னிந்தியா, வட இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவை இணைத்து மேலும் காவிரி ஆற்று நகரத்தில் உள்ள சோழ மண்டலங்களையும் தொடர்பு வைத்து இந்த வெள்ளூர் மற்றும் ஆற்காடு பகுதியில் உள்ள போர்ட்டில் இருந்து சிறந்த துறைமுக நகரங்களை கொண்டு விளங்கியுள்ளது. மேலும் இந்த நதிகள் மூலம் கர்நாடக உட்பகுதியிலிருந்து தங்கம், இரும்பு மற்றும் துணி வகைகள், பருத்தி போன்றவர்களை இந்த வேலூர் ஆற்காடு போர்ட்டில் கொண்டு வந்து சென்றுள்ளார்கள். மேலும் 7 to 8ஆம் நூற்றாண்டுகளில் மாமல்லபுரம் துறைமுகம் சிறந்து விளங்கி அது உலக நாடுகளின் நுழைவு வாயிலாக இருந்துள்ளது. இந்த துறைமுகம் மூலம் இந்தோனேஷியா, கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுடன் மற்றும் சீனாவுடன் வணிகம் செய்து பல்லவர்கள் உலக நாடுகளுடன் கடல் வாணிபத்தில் சிறந்து விளங்கினார்கள். இனி நாம் இது காண்பது பார்த்தீங்கன்னா, நம்முடைய கடல் கலக்க இடத்தில் கல்பாக்கத்தில் உள்ள இந்த அலம்பாறை சேட்ரஸ் போர்ட் ஆகும். அதற்கடுத்து அலம்பாறை போர்ட் வந்து தற்போதைய காரப்பாக்கத்தில் அப்போது காட்டுப்பாக்கம் இடத்தில் இருந்தது. இந்த பகுதியை நீங்கள் காண்பது சதுரங்கப்பட்டினத்தில் உள்ள துறைமுகம் இங்கே இருந்த இடமாகும். இது சேட்ரஸ் போர்ட் என்று பிரெஞ்சு காலத்தில் சொல்கிறார்கள். இதை சோழர் மற்றும் விஜயநகர மன்னர்களின் காலத்தில் இந்த சிறந்த துறைமுகமாக விளங்கி டச்சு மற்றும் போர்த்துகீசின் நாடுகளுக்கு உப்பு, முத்து மற்றும் பருத்தி துணிகளை ஏற்றுமதி செய்துள்ளது. இவ்வாறு கடல் சார்ந்த வணிகத்தின் மூலம் கீமர் மற்றும் சிறிவிஜய பேரரசுடன் கலாச்சார பரிமாற்றங்கள் ஏற்பட்டு தமிழர்களின் கட்டடக்கலை, வானவியல் மற்றும் மதம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் அங்கு பரவின. காஞ்சிபுரத்திலிருந்து மேலும் புத்த பிட்சுகள் சீனா மற்றும் ஸ்ரீலங்கா சென்று அவருடைய கடல் சார்ந்த வணிகத்தையும் மற்றும் மத கொள்கைகளையும் வலுவுபடுத்தினர். இதன் மூலம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கோயில் கட்டும் பணிகளை மேற்கொண்டு செய்தனர். இதனால் தமிழர்களின் இறை வழிபாடு, பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மிகவும் வெகுவாக பரவின. இது இந்த பிற்கால சோழர் மற்றும் பல்லவர் காலத்தில் வெகுவாக பரவியது. இனி இதற்கான சான்றுகளை இந்த போர்ட் இருந்தது, இந்த இடத்துல துறைமுகம் இருந்தது நான் சொல்லலாம். இதற்கான சான்றுகளை தொல்லியல் ஆய்வுகளை கொண்டு ஆராயலாம். இந்த சேட்ரஸ் போர்ட் என்கின்ற சதுரங்கப்பட்டினம் பற்றிய கல்வெட்டுகள் 1359 காலத்திற்குரியது நமக்கு கிடைத்துள்ளது. இதில் ஒரு சம்பூராய குறுநில மன்னரின் பெயரில் ராஜநாராயண் பட்டினம் என்று அப்பொழுது அழைக்கப்பட்டு இருப்பதை காண முடிகிறது. இங்கு ஒரு விஷ்ணு ஆலயம் இருந்துள்ளது. அதன் பிறகு இதன் பெயர் சதிரவாசகன் பட்டினம் என்று அழைக்கப்பட்டு பிறகு சதுரங்கப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டு அதுவே மருவி சதிரை எனவும் பிற்பாடு டச்சு மக்கள் சேட்ரஸ் என்ற பெயரில் அழைத்து தற்போதைய பெயர் உள்ளது. இந்த பகுதியில் தற்பொழுது மீதியாக உள்ள ஒரு பாலடைந்த கோட்டை இங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் கல்பாக்கம் அருகில் கடற்கரையில் உள்ளது. இங்கிருந்து ஈசிஆரில் ரோட்டை அடைந்து அடையாறு நோக்கி சென்றால் தற்போது விஜேபி கோல்டன் பீச் எதிரில் காடப்பாக்கம் என்னும் இடத்திலும் தற்போதைய ஓயமரை ஒட்டி இங்குள்ள பேக்வாட்டரை கொண்டு கேனல் பகுதியில் அடையாறு கூம் நதியுடன் கலக்கிற வரையில் இதில் இந்த காடப்பாக்கத்தில் தான் அலம்பறை கோட்டை உள்ளது. இது மாமல்லபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இந்த காடப்பாக்கம் தற்போது காரைப்பாக்கம் என அழைக்கப்படுகிறது. இந்த காடப்பாக்கம் பகுதியில் படகுகள் வைக்கும் ஜெட்டிகளை அமைத்து அதன் மூலம் பக்கிங்காம் கால்வாய் மூலம் மரக்கான வரையில் உள்ள உப்பளங்களை எல்லாம் உப்பு எடுத்து அதை அடையாற்றால் மூலம் செயின்ட் ஜார்ஜ் போர்ட்டுக்கு கொண்டு வந்து பிரிட்டிஷ் மற்றும் நவாப்
காலங்களில் இந்த துறைமுகம் உப்பு வியாபாரத்தில் உலகத்துடன் தொடர்பில் இருந்தது. இவ்வாறு இந்த காடப்பாக்கம் போர்ட் பாலாறு கடலில் கலக்கும் சதுரங்கப்பட்டினம் என்ற இடத்தில் அருகில் உள்ள இந்த டச்சு போர்ட் ஆகிய சாட்ரஸ் போர்ட்டுடன் கனெக்ட் ஆகியிருந்தது. இந்த போர்ட்டிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் சாட்ரஸ் கோட்டை இருந்தது. எனவே உப்புவை இந்த பாலாற்றங்கரையிலிருந்து இந்த அலம்பறை போர்ட் பல்லவர் காலத்தில் இருந்தது உப்பு வணிகத்தில் சிறந்து விளங்கியுள்ளது என்பதை நமக்கு விளக்குகிறது. இது சென்னையுடன் கனெக்ட் செய்ய காடப்பாக்கம் மற்றும் செயின்ட் போர்ட், மெட்ராஸ் போர்ட் சொல்லுவாங்க. அது இப்போ முறையாக முகல் மன்னர்களால் 17ஆம் நூற்றாண்டில் இந்த அலம்பாறை கோட்டையை தற்போதைய காடப்பாக்கத்தில் கட்டி அதன் அருகிலேயே 100 மீட்டர் நீளம் கொண்ட டாக்கியா கட்டி அதன் மூலம் ஜரிகை துணிகள், உப்பு மற்றும் நெய்யை ஏற்றுமதி செய்துள்ளனர். இதை 1735இல் நவாப் மன்னரான நவாப் தோஸ்தி அலி கான் ஆண்டு 1750 வாக்கில் அப்போது நவாப்களுக்கு மிகவும் நன்றாக பணி செய்து புரிந்து வந்த இந்த போர்ட்டின் பிரெஞ்சு கமாண்டர் டூப்ளேஸ் என்பவருக்கு அவரின் சுபேதராக இருந்து இவர் பணிபுரிந்ததால் இவருக்கு அந்த நவாப் மன்னர் முசாபின் ஜங் என்பவர் நன்கொடையாக கொடுத்துள்ளார். அதன் பிறகு இந்த பிரெஞ்சு படைகளை 1760 வாக்கில் பிரிட்டிஷ் படைகள் கர்நாடிக் போரின் போது முற்றுகையிட்டும் இந்த போர்ட்டை தங்கள் வசம் கொண்டு வந்து அதை அழித்து விட்டனர். அதன் பிறகு மீதமிருந்த அதன் பாலடைந்த பகுதிகள் 2400 சுனாமியின் போது மற்றும் நில அதிர்வின் போதும் முற்றிலுமாக சேதமடைந்து விட்டது. இந்த ஆலம்பறை போர்ட் அதன் முக்காலத்தில் இடைக்களி நாடு என்றும் பிறகு ஆலம்பர்வா என்றும் அலம்புரை என்றும் அழைக்கப்பட்டு தற்போது அலம்பாறை என்று பெயரும் மாறி காட்டுப்பாக்கம் எனும் காரைப்பாக்கம் அருகில் உள்ளது. இதை 1736 to 1740இல் முகல் மன்னர்கள் கட்டினார்கள். அவர்கள் காலத்தில் இந்த இடத்தில் மின்ட், அதாவது பணப்பரிமாற்றம் செய்ய இடம், அதில் பணிபுரிந்து வாழ்ந்த மக்கள்களை அலம்புரவை என்று அழைக்கப்பட்ட அந்த மக்கள், இந்த மக்கள் எல்லாம் டூமஸ் என்பவர், அதாவது அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரதேச கவர்னராக இருந்தவர், நவாப் அவர்களிடம் அனுமதி வாங்கி இவர்களை பாண்டிச்சேரியில் அனுப்பி அங்கு மின்ட்டை உருவாக்கினார். இந்த சமகாலத்தில் புலிகேட், சென்னை, மயிலாப்பூர், சாட்ரஸ் போர்ட், பாண்டிச்சேரி, கடலூர், போர்ட் நாவா மற்றும் தாரங்கம்பாடி, காரைக்கால், நாகப்பட்டினம் போன்ற பகுதியில் துறைமுகங்கள் இருந்தன. இந்த அலம்பாறை போர்ட் பகுதியில் நவாப் காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட நாணயங்கள், அதன் தளவாடங்கள், ஆயுதங்கள் தொழில்துறையால் தற்போது கண்டெடுத்துள்ளனர். இந்த பகுதியை பற்றி நம்முடைய சங்ககால இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்திலும் குறிப்புகள் உள்ளன. அலம்பாறைக்கு வருடத்திற்கு 25,000 வரை இங்கு டூரிஸ்ட் மக்கள் வந்து செல்கிறார் என்று தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் அறிக்கையும் விவரிக்கிறது. இந்த அலம்பாறை கோட்டையில் பிதாமன் படம் எடுக்கப்பட்டுள்ளது. இனி தொழில்துறையின் மூலம் இங்கு கிடைக்கப்பட்ட சான்றுகள் என்னவென்று பார்க்கலாம். இங்கு பாண்டிச்சேரிக்கு அருகிலுள்ள அரிக்காமேடு என்னும் இடத்தில் கொர்க்கை என்ற இடத்தில் ஒரு துறைமுகம் இருந்து கடலுக்கடியில் அதன் மீதமுள்ள பகுதியிலே ஒரிசா பாலா அவர்கள் மீனவ படகுகளை கொண்டு கடலின் அடியில் டைவர்ஸை வைத்து ஆய்வு செய்து அந்த கடல் பகுதியில் ஒரு சோரை கடலின் அடியில் கண்டுபிடித்துள்ளார். அது நமது திருமுருகாற்றுப்படை என்னும் நூலில் கூறியுள்ளபடி அரிக்காமேடு என்னும் பகுதியுள்ள கடலில் 35 மீட்டர் ஆழத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த சோர் உள்ளது. இதை அரவிந்த் சோர் என்று அழைத்தனர். அதை போன்று தமிழ்நாட்டின் கடல் பகுதிகளை 21 கிலோமீட்டர் வரை அவர் ஆராய்ந்து அங்கு மூழ்கி போன பல பகுதிகளை கண்டறிந்துள்ளார். மேலும் கன்னியாகுமரிக்கு கீழே 130 கிலோமீட்டர் வரை கடலில் மூழ்கி போன பகுதிகளை கண்டறிந்து அங்கு வெர்ச் பேங்க் என்ற மீன்பிடி துறைமுகம் கடலுக்கு அடியில் உள்ளதை கண்டுபிடித்துள்ளார். அதை போன்று வேலூருக்கு அருகில் இருக்கும் காவிரிப்பாக்கம் இடத்தில் கற்கால காலத்தை சார்ந்த புதைக்கும் தாளிகள், கருப்பு மற்றும் சிவப்பு பானைகள், இரும்பு கருவிகள் கண்டுபிடித்து
இருப்பது. இங்கு பழங்காலத்திலே உலகத்தை கையாள மற்றும் விவசாயத்தில் தேர்ச்சி பெற்ற மக்கள் இங்கு அக்காலத்திலே வாழ்ந்துள்ளனர். இதை இந்திய தொழில் முறைப்படி கிமு 2500 முதல் கிபி 2000 வரையிலான காலமாகும். ஆனால் நம்முடைய நாகரிகம் அதற்கு முந்தைய காலமாகும். இதை அந்த கண்டறிந்த பொருட்களின் கார்டன் டேட்டிங் செய்து பார்த்தாலே அதன் தொன்மை எவ்வளவு என்பதை நமக்கு துல்லியமாக அறிய முடியும். அடுத்து செங்கல்பட்டு. இங்கு நிறைய சிறிய கற்கருவிகள் முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தியவை கிடைத்துள்ளன. இவை இடைக்கற்காலம் மற்றும் புதிய கற்களை சார்ந்த கற்கருவிகள் என வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது நமது தெற்காசிய தொழில் கால கணக்குப்படி இந்த இடைக்கற்களம் கிமு 10,000 டு கிமு 6,500, புதிய கற்களம் கிமு 6,500 டு கிமு 4,000. எனவே இதன் அடிப்படையில் பார்த்தாலே நாம் இவர்கள் 12 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்திருக்கலாம் என கொள்ளலாம். ஆனால் இவர்கள் இதைவிட பழையமானவர்கள். அதை முருகனின் வரலாற்றை ஆராயும் பொழுது உங்களுக்கு அறியலாம். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்கு பெருங்கற்காலத்தை சார்ந்த கல் பாறைகள் மற்றும் இரும்பு பொருட்கள் கண்டெடுத்து உள்ளனர். இந்த காலகட்டத்தில் தான் வேட்டையாடி வாழ்ந்த மனிதன் ஒரு விவசாயம் செய்யும் சமூகம் உயர்ந்து, எனவே இதுவும் இந்த பாலங்கற்றில் விவசாயம் தொடங்கிய காலத்தை வைத்து கணக்கிட்டால் மிகவும் பழைமையானதை இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் குடியம் குகைகள் கோணிப்பாளையம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. இது சென்னையிலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த குகை பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்தியவை. இது 5 லட்சம் வருடங்களுக்கு முந்தையதாக இருக்கக்கூடும். மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைக்கப்பட்ட வந்தவாசி அருகில் இருந்த தேசூர் இந்த தேசூர் போர்ட்டில் 1500 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த 5 நடுக்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இங்கு வேம்பாக்கம் தாலுக்காவில் உள்ள பில்லான்தாங்கல் கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பழைய கற்கால கருவிகள் மற்றும் கோடாரி மற்றும் வெட்டும் கருவிகள் போன்றவை 5000 வருடங்களுக்கு மேல் பழமையானது. இவையெல்லாம் பாலாற்றின் துணை நதிகளில் ஒன்றான செய்யாற்றில் கண்டறிந்துள்ளனர். மேலும் பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கல்லாலான கோடாரி 5 லட்சம் டு 12 லட்சம் வருடங்கள் பழமையானது. அதே போன்று பழமை வாய்ந்த இந்த பூண்டியேரிக்கு அருகில் உள்ள கொற்றவை ஆறு, அது கொசல் ஆறு எனப்படுகிறது. இங்குள்ள கதிரம்பாக்கத்தில் கண்டறியப்பட்ட பழைய கற்கால கருவிகளும் அதே காலகட்டத்தை சார்ந்தது. எனவே மேற்கண்ட தொழில்துறை சான்றுகள் மூலம் பாலாற்று நாகரிகம் 15 லட்சம் வருடங்கள் வரை பழமையானது என்பது தெரிகிறது. எனவே இங்கு நாம் முருகன் கலாச்சாரம், முருகனால் இந்த கலாச்சாரம் உருவாக்கப்பட்டது என்பதை வருங்காலில் ஆராயலாம். இவ்வாறு முருகன் தொண்டை மண் நாடுகளாகிய கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, நார்த் கேரளா, நம்ம வடக்கு தமிழ்நாடு, இவை எல்லாம் ஒன்றிணைத்து அக்காலத்தில் எவ்வாறு ஒரு சிறந்த நாகரிகத்தை உருவாக்கினார் என்பதை வருங்காலில் அதன் சான்றுகளை கொண்டு ஆராயலாம். அதை கோயிலின் அடிப்படையை கொண்டு ஆராய்ந்தால் நன்றாக இருக்கும். எனவே இந்த பாலாற்று கோயில் என்னென்ன ஆராய்ந்து அதன் பிறகு தொடரலாம். எனவே இங்கு பாலாற்று நகர் சிறந்து விளங்கியதற்கு முருகன் ஒரு காரணியாக இருக்கிறார் என்பதை இந்த வருங்காலின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். இத்தகைய நாகரிகம் உருவாவதற்கு சிவன் எவ்வாறு வித்திட்டார், அவர் எப்படி இங்கு வாழ்ந்தார் என்பதையும் காணலாம். இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ.